கனியக்காவா சுபிக்ஷாவா யார் எவிக்டடுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சேர்த்தே ப்ரமோ 4 வீடியோவும் சேர்ந்து போடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சும்மா ஸ்பேம் பண்ண வேண்டான்னு. பட் இப்போ வரைக்கும் நியூஸ் வரல. இப்போ வரைக்கும் எந்த நியூஸ் வந்தாலும் அது ஃபேக் தான். வாட்டர்மெலன் எவிக்டட் இல்லை. அப்போ கனியக்கா எவிக்டடுன்னு சினிமா விகடன், ஆனந்த விகடனில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்களே அந்த இன்ஸ்டா பேஜில் அவங்களே அதை டெலீட் பண்ணிட்டாங்க, ஏன்னா அந்த நியூஸ் கரெக்ட் இல்லைன்னு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவும் கனியக்காவும் தான் ஹாட் சீட்டில் இருக்காங்க. ஆனால் ஒரு 4 டேஸ் முன்னாடியே வந்த இன்ஃபர்மேஷன் படி சுபிக்ஷா தான் எவிக்டடுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ப்ரமோ 4 பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், வாட்டர்மெலன் எவிக்டட் இல்லைன்னு. சும்மா வீடியோவாக எத்தனை வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரமோ 4 எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரமோ 4ல் கனியக்காவுக்கு செம்ம ரோஸ்ட் கொடுக்குறாரு. இந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி இதெல்லாம் பார்க்காதீங்க, எத்தனை வாட்டி ஷூ மிதிக்கிறாங்க இப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பேசிஸில் அவங்கள முதல்ல டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கனியக்காட்ட கேட்குறாங்க. இதில் சாண்ட்ரா வேறு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆள் வின் பண்ணணும்னு நினச்சி ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இவங்களும் ஜட்ஜ் தான். அந்த இடத்துல இவங்க அப்படி பயந்த சுபாவமும் கிடையாது, ஏதோ ஒன்று சொல்கிறதுக்கு, வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு யோசிக்கிற ஆளும் கிடையாது. பார்வதிக்கிட்டே சொல்லியிருப்பாங்க, என் வாயை கிண்டாது அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும்னு. ஸோ பார்வதியவே ஹேண்டில் பண்ணலான்னா கனியக்கா ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அந்த இடத்துல ஏன் அவங்க பிரஜனோட ஒய்ஃப், அவங்க பேர் சாண்ட்ரா ஏன் ஸ்டாப் பண்ணலன்னு பிஜேஎஸ் கேட்டிருக்கணும். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுது, பிரஜனும் சாண்ட்ரா உள்ளே வராங்கங்கும் போது பிரஜனை கூட கேள்வி கேட்டுடலாம், நம்ம ஃப்ரெண்டை கூட கேள்வி கேட்டுடலாம். ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃபை பேசுகிறதுக்கு ரொம்பவே ஹெசிடேஷனாக இருக்கும். நான் வந்த அன்றைக்கே நான் நினச்சேன், ஏன்னா கண்டிப்பாக சாண்ட்ராட்ட மட்டும் கேள்வி கேட்க மாட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ ப்ரமோவில் பார்த்த வரைக்கும் அவர் சாண்ட்ராவை எதுவும் கேட்கல. மேபி நேரில் கேட்டிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ அதை கேட்குறாங்க. கேட்டுட்டு கனி நீங்கள் இன்னும் அதை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறீங்க, இந்த இன்னும் அண்ணன், அக்கா, தம்பி அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா கனி, சபரியெல்லாம் பேசுகிறதே நம்ம பார்க்க முடியல. இனி இன்னுமே முகத்தை திருப்பிட்டு போகிற அளவுக்கு ஆயிடுவாங்க போல இருக்குது. ஒரே ஒரு கொஸ்டின் கூட சேர்த்து அவர் கேட்டிருக்கலாம், பாரு ஏன் திருப்பி போய், இப்போ அவங்க எல்லாரும் பாரோட மெயின் இதே என்னென்னா, ஒரு பொண்ணு கண்ணில் அடிபட்டிருக்கு, தெரிஞ்சு அவன் இப்படி ஃபோர்ஸாக தள்ளுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ணில் அடிபட்டிருக்குன்னா பாரு ஏன் போய் நிற்கிறாங்க, எனக்கு அது புரியல. ஒரு சாணக்கிய நீதி இருக்குது, உன் ரகசியத்தை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லாத, சொன்னேன்னா நீ ஏன் ஒரு ரகசியத்தை காப்பாற்ற முடியாமல் அடுத்தவங்கிட்ட சொல்கிற, அப்போ அடுத்தவன் எப்படி ஒரு ரகசியத்தை காப்பாற்றுவான்னு நீ எதிர்பார்க்குற அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி உன் கண்ணு அடிபட்டிருக்கு, உனக்கே அது பிரச்சனை இல்லையா, நீ கேம் முக்கியம்னு விளையாடுறியா, அப்போ உன் கண்ணில் அடிபட்டிருக்குன்னு அடுத்தவன் எப்படி கேர்ஃபுல்லாக இருப்பான். நமக்கு வேணால் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். எனக்கு கண்ணு அவ்வளோ இது கிடையாது. ஸோ அவர் சபரிக்கு கொடுக்குற ரோஸ்ட், கனிக்கு கொடுக்குற ரோஸ்ட், அது கூடயே பாருக்கும் கேட்டிருக்கணும், ஏன் போய் நின்னீங்கன்னு திருப்பி. ஸோ அது கேட்டாரா இல்லையாங்கிறது நம்ம ஷோ பார்த்தா தான் தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.